Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 639 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல பிளாக் பி யோட சண்டை ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனி அடுத்தது பிளாக் சி. டைம் வேஸ்ட் பண்றதுக்கெல்லாம் டைமே இல்ல. ஆனா அந்த கிங் பண்ண அட்டாக்ல ரிங் டேமேஜ் ஆனதுனால அதை சரி பண்ற வேலை இப்ப போயிட்டு இருக்குது. பிளாக் சி யோட காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையுமே என்ட்ரன்ஸ்க்கு வர சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம பையன் பிளாக் சி தானே, சோ சண்டை போற டைம் வந்துருச்சுன்னு சொல்லி கையெல்லாம் முறுகிக்கிட்டு சும்மா வெறித்தனமா கிளம்புவான். இந்த பிளாக் சி சண்டையில யாரெல்லாம் மெயின் ஆப்பனன்ட்னு சொல்லுவாங்க. ஒன்னு நியூ வேர்ல்டு சென்ட்ரல் ஃபைட்டிங் டோர்னமெண்ட்ல 2 டைம் சாம்பியன் ஆயிருக்கிற டெஸ்ட்ரக்ஷன் கெனான்னு சொல்ற ஐடியோங்கிறவன். அதுக்கப்புறம் 2 அசசைன்ஸ். அது மட்டும் இல்லாம ரொம்பவே பயங்கரமான பைரட்ஸ்ங்க. அவங்களுக்கு 100 மில்லியன் பெரி பவுண்டிக்கு மேல இருக்குது. அவங்க தான் ஃபங்க் பிரதர்ஸ். சின்ன சைஸ்ல இருக்கவன் கெல்லி, பெரிய சைஸ்ல இருக்கவன் பேரு பாபி. அதுக்கப்புறம் எல்பஃப் கண்ட்ரில இருந்து வந்திருக்கிற ஃபேமஸான பெரிய ஜெயண்ட், யாருமே அசைக்க முடியாத பைரட் மெர்சனரி, இவன் பேரு தான் ஹைருதீன். அதுக்கப்புறம் வயலன்ஸுக்கு பேரு போனவன். எனிமீஸ் யாரா இருந்தாலும் சரி அவங்கள மூளையில விட்டு முக்குன்னு முக்கி அடிக்கிற ஒரு பயங்கரமான பேண்டிட், இவனோட பேரு ஜீன் அங்கோ. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான புல்லு, இது வரைக்கும் அதை யாருமே ஸ்டாப் பண்ணதில்லை. கொலோசியத்தோட கிரீம் ரீப்பர்னா அதுதான். அத ப்ரூட்டல் புல்லும்பாங்க. அதுக்கப்புறம் கனோ கிங்டம்ல இருந்து ஒரு கேங் வந்திருக்காங்க. மொத்தம் 3 பேரு. ஒருத்தன் பேரு சாய், இன்னொருத்தன் பேரு பூ, அதுக்கப்புறம் லெஜெண்டரி ஃபார்மர் பைரட்டான டான் ஜிஞ்சாவோ. அதான் அந்த மண்டையை வச்சு அடிச்சுட்டு இருந்தானே பெரிய சைஸ் கேவன், அவன் தான். அவனோட டார்கெட் இப்ப டெவில் ஃப்ரூட் இல்ல, நம்ம ஸ்டார் ஹேட் தான். மொத்தத்துல ரொம்ப டஃப்பான ஆளுங்க எல்லாருமே இந்த கேம்ல இருக்காங்க. சோ மேட்ச் விறுவிறுப்பா போகுது, வெறித்தனமா போகுது. எல்லாருமே ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருங்கன்னு சொன்ன உடனே சத்தம் காதை கிழிக்கிற அளவுக்கு கத்திட்டு இருப்பாங்க. அதே நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் ரோஸால காட்டுறாங்க. அங்க நம்ம சஞ்சி இன்னுமே அந்த வயலட்டை கூப்பிட்டுக்கிட்டு ஊரா சுத்திட்டு இருக்கான். அவ பார்த்தா ஏதோ பீதியிலேயே வந்துட்டு இருப்பான். கொஞ்சம் தூரம் போன உடனே டப்புன்னு தனியா போய் நின்னுக்குவா. ஏன் என்னாச்சுன்னு கேட்டா, உங்களை கூட்டிட்டு போறது எனக்கு சரியில்லைன்னு தோணுது கோபால், சரியில்லைன்னு தோணுது. நீங்க ஏன் திரும்பி போக கூடாது? அது மட்டும் இல்லாம இவ்வளவு கொடூரமான விஷயத்த உங்ககிட்ட கேட்டதே தப்பு. அப்படி எல்லாம் கேட்டிருக்கவே கூடாது. அதுவும் நான் அவனை கொல்ல சொல்லி உங்ககிட்ட கேட்டிருக்கேன். நான் எப்படி அவன்கிட்ட கேட்கலாம்? நீங்க என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நான் உங்களை யூஸ் பண்ணிக்க பார்த்தனே, அதனால எனக்கு அது பிடிக்கல. நீங்க பேசாம இங்க இருந்து கிளம்பிருங்க. எனக்காண்டி நீங்க சாகிறதுல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவா. உடனே நம்ம சஞ்சி கேஷுவலா, நீ சொன்னால அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல தானே இருக்கான், கரெக்டான்னு கேட்டுட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். என்ன ரூம் ஆப்போசிட்ல தான் இருக்குது. இதுக்கப்புறம் சஞ்சி அவளை விட்டுட்டு இங்க இருந்து போவான்? வாய்ப்பே இல்லையே. இப்போ அவளுக்கு இன்னொரு டவுட். ஸ்டோரேஜ் ரூம்ல இருக்க ஒருத்தனை கொல்லணும்னு சொன்னான், ஆனா ஏன் எதுக்குன்னு சொல்லல. அதை ஏன் நீ கேட்கலன்னு கேட்டா, எனக்கு கேட்கணும்னு அவசியமே இல்ல. நீ அழுததே அதுக்கான ரீசன். கொஞ்ச நேரம் நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் உள்ள அவனை பொழந்துட்டு 2 நிமிஷத்துல வெளியில வந்துடுறேன். ஒண்ணு கவலைப்படாத, நான் உன்னோட பாடி கார்டு, உனக்கு ஒண்ணு ஆகாதுமா. அந்த டைம் முழுக்குள்ள சில ரவுடி பயிலுக ஜாலியா கேம் விளையாண்டுட்டு இருப்பானுங்க. சஞ்சி வந்த வேகத்துல அந்த இரும்பு கேட்ட ஒரே மிதி அப்படியே பிச்சுக்கும். யாராதுன்னு ஒரே பதட்டம். அவன் வந்தவனே சொல்லிடுவான், எவனுக்கெல்லாம் கடைசியா சிகரெட் அடிக்கணுமோ அடிச்சுக்குங்க, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க ஆசைப்பட்டாலும் அடிக்கவே முடியாது நீர்வான். தம்பே நீ யாரு? தேவையில்லாம இங்க வந்து ஒம்புத்துட்டு இருக்க, வாங்கி கட்டிய போற, ஒழுங்கா சொல்லுன்னு கேட்டா, எவன்டா வயலட்ட அள வச்சவன், எவன்டா அது, அவன் மட்டும் வெளியில வா, வச்சு செஞ்சிடறேன்பா. ஓ அந்த பொண்ணு சொன்னான்னு வந்தியா, அப்போ உனக்கு அடி கன்ஃபார்ம் பானுங்க. அவன் உன்ன மாதிரி ஒரு மொக்க கிட்ட எல்லாம் போய் அவன் மொக்க வாங்கிட்டு வந்திருக்கா, அதனால உன்னை பொல்லக்காம விட மாட்டேன்டான்னு உடனே அவனு எல்லாத்துக்குமே காண்டாயிரும். பின்ன எல்லாத்துக்கும் முன்னாடி அவன் பாஸ் அசிங்கப்படுத்தினானா ஒரு பெரிய கூட்டமே சண்டைக்கு இறங்கிரும். இவ்வளவு நேரம் இவனுங்க எங்க இருந்தானுங்கன்னு தெரியல. சொல்ல போனா இவனுக்கு தானே நம்ம ஆளுகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவனுங்க. ஏதோ சரியில்லையே. சரி சஞ்சய் சண்டை பண்ண முடிவு பண்ணிட்டான். அவனுக்கு அத்தனை பேரும் எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் அட்டாக் பண்றதுக்காக பாஞ்சு வருவானுங்க. சஞ்சய் அப்படியே கேஷுவலா சிகரெட்டை மேல தூக்கி போட்டுட்டு அப்படியே பரதநாட்டியம் காதகாலி கூச்சு போட்டின்னு அவனுங்களை போட்டு ஒரு பிடிப்பான். எல்லாம் வந்த வேகத்துல அடிச்சு புரண்டு அப்படியே பறந்துருவானுங்க. அதுக்கப்புறம் மேல தூக்கி போட்ட சிகரெட்டை கேஷுவலா கையில குடிப்பான். அப்படின்னா அந்த கேப்புக்குள்ள அத்தனை பேத்தையும் போட்டு பொழந்திருக்கான். எவனாலையுமே எந்திரிக்க முடியல, பேன்னு கிடப்பானுங்க. அடி ஒண்ணு இடி மாதிரி விழுந்திருக்குது. இவனுங்க எல்லாம் ஒரு ஆளுகன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்படின்னு ஒரு சவுண்ட். என்ன ஏதாச்சும் கிளவி செத்துருச்சான்னு பார்த்தா வயலட்ட கன்னு முனையில அவங்க பாஸ் புடிச்சு வச்சிட்டான். அதை பார்த்த உடனே சஞ்சய்க்கு சம காண்டா, அவன் மேல இருந்து கையறா, இல்லன்னா உனக்கு அந்த கை இருக்காதுமா, நீ அசஞ்ச நான் இவளை சூட்டுடுவேன், அதனால பேசாம அங்கேன்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பினா சஞ்சியை காணோம். ஐயோ எங்க போனான்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு அங்கன்னு சுத்தி முத்தி தேடி பார்த்தா கீழ இருந்து வாயிலேயே ஒரு மிதி, அதுவும் சரியான மிதி. எவன் ஒருத்தன் லேடிஸ் அள வைக்கிறானோ அவனை கண்டிப்பா என்னால மன்னிக்கவே முடியாது. மெயினா உன்ன மாதிரி ஆளுகள்னு சொல்லி கால நெருப்பெல்லாம் வர வச்சு அவன் வயித்துல ஒரே மிதி. இவன் மிதிச்ச மிதியில அவன் விண்வெளிக்கே போயிட்டான். அப்படின்னா எந்த அளவுக்கு வெறி கொண்டு மீச்சிருக்கான் பாருங்க. எவனாச்சு இனிமேட்டு வயலட்ட அள வச்சிங்க பொலந்துருவேன் பானா. அவ சஞ்சின்னு சொல்லி கதறி அழுவா. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேவர் ஒண்ணு கேப்பா, என்னம்மா நீ என்ன வேணாலும் கேளு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் பானா. அப்ப
திடீர்னு அவ வில்லத்தனமா இழிச்சிட்டு சஞ்சயோட கையிலையும் காலையும் விலங்க போட்டு விட்டுருவா. அவனுக்கு ஒண்ணும் புரியல. என்னம்மா என்ன பண்றேன்னு கேட்டா, எனக்காக நீ சாவியா பிளாக்ஃபுட் சஞ்சி அப்படின்ட்டு அவன் பேரை கரெக்டா சொல்லுவா. அப்படின்னா அவனை பத்தி அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. பைலட்டு என்னம்மா பேசுற, என்னாச்சு உனக்கு, ஏதாச்சும் மூளையில கலங்கிருச்சான்னு கேப்பான். முட்டா பயல, என்கிட்ட நீ தொக்கா வந்து மாட்டிட்டடான்னு சொல்லிட்டு அப்படியே வில்லத்தனமா லுக்கு விடுவாளா. சஞ்சய் அவளை பார்த்துட்டு அப்படியே பயங்கரமா நடுங்குவான். என்ன சடனா இப்படி வில்லியா மாறிட்டாளேன்னு. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் பார்ட்ல மீட் பண்ணலாம். டாடா.